Hello students, welcome you all to the video lecture on chapter number 10 Exponents and Powers exercise 10.1 question number 7. Question பாத்தீங்கன்னா simplify. First problem என்ன கொடுத்திருக்காங்க 25 into t power minus 4 divided by 5 power minus 3 into 10 into t power minus 8. So generally பாத்தீங்கன்னா negative powers இருக்குன்னா அதை நம்ம வந்து first stepலே positive power மாத்திப்போம். So அந்த rule படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு a power minus m இந்த மாதிரி ஒரு term minusல இருக்கு negative powerல இருக்கு அப்படின்னா அந்த term அப்படியே denominatorக்கு கொண்டு வந்துருவோம். So 1 by a power m base அப்படிதான் இருக்கும் but power minus mன்றது plus m மாறிடும். So அதே மாதிரி denominatorல ஒரு term இருக்கு a power minus m இருக்குன்னா இதை நம்ம அப்படியே numeratorக்கு கொண்டு போயிடலாம். கொண்டு போகும்போது base a அப்படியே தான் இருக்கும் but power வந்து positive ஆயிரும். So அந்த ரூல் படி இந்த term நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க 25 இருக்கு அது அப்படியே வச்சுக்கலாம் t power minus 4 அத denominatorக்கு கொண்டு போயிட்டா அந்த term வந்து t power 4 ஆயிரும். next denominatorல 5 power minus 3 இருக்கு இந்த term numeratorக்கு போயிடுச்சுனா அது எப்படி எழுதலாம் 5 power plus 3 அப்படினு எழுதலாம். next 10 நார்மலா தான் இருக்கு சோ அப்ப அந்த multiply by 10 அது அப்படியே தான் இருக்கும் அதுல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. next t power minus 8 t power minus 8 என்றது negative powerல இருக்கு அப்ப இத positive power மாத்தும்போது numerator கொண்டு போவோம். சோ அப்ப இங்க வரும்போது t power 8. சோ அப்ப 25 அப்படியே இருக்கும் 10 அப்படியே இருக்கும் இந்த டேர்மை கீழ கொண்டு வரோம் இதுவும் மேல கொண்டு போயிடும் அவ்வளவுதான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும்னா ஏதாவது டேர்ம்ஸை கம்பைன் பண்ண முடியுதா அப்படினு செக் பண்ணுவோம். சோ அப்படி பாக்கும்போது இங்க 5 கியூப் இருக்கு அப்ப மத்த டேர்ம்ஸை 5 5ல எழுத முடியுமான்னு பார்க்கலாம். சோ அப்ப 25 நான் எப்படி எழுதலாம்னா 5 into 5 25 னா it is just 5 into 5 into 5 power 3 into t power 8 divided by t power 4 into 10 எப்படி எழுதலாம் 2 into 5 இல்ல 5 into 2 அந்த மாதிரி எழுதலாம். சோ இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இங்கேயும் ஒரு 5 இருக்கு இங்கேயும் ஒரு 5 இருக்கு சோ அப்ப இந்த 5ம் இந்த 5ம் நம்ம கேன்சல் பண்ணிரலாம் கரெக்ட்டா. சோ நியூமரேட்டர்ல ஒரு 5 டினாமினேட்டர்ல ஒரு 5 இருக்கு அத கேன்சல் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் வேற எங்கயாவது 5 இருக்கா இல்ல இங்க ஒரு 5 into 5 கியூப் இருக்கு இங்க t டேர்ம்ஸ் இருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணிக்கலாம் 5 into 5 கியூப் இருக்கு இத அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 2 மட்டும் இருக்கு அத மட்டும் செப்பரேட்டா வச்சுக்கலாம். next numeratorல என்ன இருக்கு t power 8 denominatorல ஒரு t power 4. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ண போறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ண போறோம் அவ்வளவுதான். ஓகே ஏனா 2ன்றது அது அப்படியே தான் இருக்கும். சோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கம்பைன் பண்றதுக்கு என்ன ரூல் இருக்கு நமக்கு அதாவது a power m into a power n. சோ இங்க வந்து a power m இங்க a power n சேம் பேஸ் இருக்கு பட் வேற வேற பவர் இருக்குன்னா நம்ம எப்படி எழுதலாம் a power m plus n அப்படி எழுதலாம். சோ அப்ப இந்த டேர்ம்க்கு நம்ம எப்படி எழுதலாம் it is equal to 5 power இங்க எதுவுமே பவர் இல்லனா என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப 1 plus 3 into t power 8 divided by t power 4 இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் a power m divided by a power n. so இந்த ரூல் பாத்தீங்கன்னா a power m minus n multiplication இருந்ததுனா பவர் ஆட் பண்ணுவோம் டிவிஷன்ல இருக்குனா பவரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சோ அப்ப அந்த ரூல் யூஸ் பண்ணி t power 8 minus 4 ன்னு எழுதலாமா ஏனா இங்க பவர் 8 இங்க பவர் 4. so the overall term divided by 2 அவ்வளவுதான். இங்க 5 power 1 plus 3 இங்க t power 8 minus 4 ன்னு இருக்கு. So once இத முடிச்சதுக்கு அப்புறம் just இந்த term simplify பண்ணுங்க. So simplify பண்ணும்போது பாத்தீங்கன்னா 5 power 1 plus 3 என்ன 4 into t power 8 minus 4 என்ன 4 divided by 2. So t power 4 அத ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே தான் வச்சுக்கணும். 2ன்றதையும் வேற எதுவும் டிவிஷன் பண்ண முடியாது டிவைட் பண்ண முடியாது அதுவும் அப்படியே தான் இருக்கும். 5 power 4 மட்டும் இப்ப simplify பண்ணலாம். 5 power 4 அப்படினா என்னது 5 வந்து 4 times multiply ஆயிருக்கு. So 5 into 5 into 5 into 5. So 5 5s are பாத்தீங்கன்னா 25 25 5s are 125. So அப்ப 125 into 5 5 5s are 25 இங்க ஒரு 2 5 2s are 10 10 plus 2 12
அப்புறம் ஒரு 1 இருக்குது, 5 1s are 5, 5 plus 1 வந்து 6. ஸோ அப்போ 625. ஸோ அப்போ which is equal to 625 t power 4 divided by 2. இதுதான் வந்து final answer for the first subdivision. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து 5 5 கேன்சல் பண்ணுறேன். எய்தர் நீங்கள் 5 5 கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எப்படியும் பண்ணலாம் இந்த ப்ராப்ளமை. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா 5 into 5 into 5 cube into t power 8 divided by t power 4 into 2 into 5 இருக்குது. ஸோ இப்போ இந்த 5 into 5 அப்படின்னா என்னது 5 ஸ்கொயர். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது 5 power 2 plus 3 என்ன 5, 5 power 5 ஆயிரும், இங்கே ஒரு 5 ஆயிரும். அதுக்கப்புறம் t power 8 divided by t power 4 அப்புறம் இன்ட்டு ஒரு 1/2 இந்த மாதிரியும் போடலாம். அதுக்கப்புறம் இந்த 5 power 1 நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 5 power 5 minus 1 ஆயிரும், t power 8 minus 4. ஸோ அப்படி போட்டாலும் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது 5 power 4 தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யார் விஷ். நீங்கள் எய்தர் நீங்கள் வந்து ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும், இல்லை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டும் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த செகண்ட் சப்டிவிஷன், 3 power minus 5 into 10 power minus 5 into 125 divided by 5 power minus 7 into 6 power minus 5. ஸோ அங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பவர்ஸ்லாம் பாசிட்டிவ் பவராக மாற்றிக்கோங்க, பாசிட்டிவ் பவரை நெகட்டிவ் பவராக மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ நியூமரேட்டரில் இருக்க இந்த 3 power minus 5 டினாமினேட்டருக்கு போயிருமா, டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா என்னென்ன ஆயிரும் 3 power 5 ஆயிரும். நெக்ஸ்ட் 10 power minus 5 டினாமினேட்டருக்கு போயிடுச்சுன்னா 10 power 5 ஆயிரும். 125ன்றது பாசிட்டிவ் டேர்ம் தான், 125 நியூமரேட்டரில் அது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் 5 power minus 7 இருக்கு, அது நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 5 power plus 7. நெக்ஸ்ட் 6 power minus 5 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா 6 power 5. அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் பவர்ஸ்லாம் பாசிட்டிவ் பவராக மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்கு. ஸோ அப்போ மீதி இருக்க டேர்ம் ஏதாவது 5 டேர்ம்ஸாக எழுத முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 125 இருக்குது, கண்டிப்பாக 125 நம்ம 5 டேர்ம்ஸாக எழுத முடியும். ஏன்னா இங்கே யூனிட் டிஜிட்டில் 5 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 5 into 5 into 5, ஏன்னா 5 5s are 25, 25 5s are 125. ஸோ அப்போ 125 நான் எப்படி எழுதலாம்னா 5 power 3ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 125 it is equal to 5 power 3 into 5 power 7 into 6 power 5 இருக்கு. ஸோ 6 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதாவது 6 நான் எப்படி எழுதலாம்னா 2 into 3 அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம், 2 into 3 the whole power 5 divided by 3 power 5. 3 இதுக்கு மேலே பிரிக்க முடியாது, 3 into 1 தான், அதனால் 3 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 10 எப்படி எழுதலாம் 2 into 5 the whole power 5 இந்த மாதிரி எழுதலாமா. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, பட் இங்கே வந்து ரெண்டு டேர்முக்கு பவர் வந்து காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் இருக்குது, அதாவது a into b the whole power m. இப்படி இருக்குன்னா இந்த m வந்து காமன் ஃபார் போத் த டேர்ம்ஸ். ஸோ a power m into b power m. ஓகே, இந்த ரூல் படி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 power 3, நெக்ஸ்ட் 5 power 7 into இந்த 5 வந்து applicable for both 2 as well as 3. அப்போ 2 power 5 into 3 power 5 divided by denominatorல என்ன இருக்கு 3 power 5 into 2 power 5 into 5 power 5. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கேயும் 2 power 5 இங்கேயும் 2 power 5 இருக்கு. அப்போ இது கேன்சல் பண்ணலாமா. இங்கே 3 power 5 இங்கே 3 power 5 இருக்கு, இதையும் கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ரூல் இருக்கு, அதாவது a power m divided by a power n. இது என்னது a power m minus n. இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணும்போது 2 power 5 divided by 2 power 5 இது எப்படி எழுதலாம் 2 power 5 minus 5. 5 minus 5 என்னது 2 power 0. 2 power 0 என்னது 1. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 2 power 5 2 power 5 இருக்குது, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம்.
3 power 5 இருக்கு, 3 power 5 இருக்கு, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ் ரிமைனிங் இருக்கு? 5 power 3 into 5 power 7 divided by 5 power 5. ஓகே, எல்லாமே 5 டேர்ம்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணலாம்? நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். a பவர் m into a பவர் n. இது எப்படி எழுதலாம்? a பவர் m plus n, m plus n. ஸோ அப்போ 5 பவர், இங்க பவர் 3, நெக்ஸ்ட் பவர் 7. ஸோ 5 பவர் 3 plus 7 divided by 5 power 5. So 5 power 3 plus 7 என்ன? 10. So 5 power 10 divided by 5 power 5. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூல் தான். அதாவது a power m divided by a power n. என்னது? a power m minus n. அதாவது ரெண்டு டேர்மும் டிவைட்ல இருக்கு, பட் சேம் பேஸ் டிஃப்ரெண்ட் பவர் இருக்குன்னா பேஸ் அப்படியே எழுதிட்டு பவரை சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? 5 பவர் 10 minus 5. ஸோ அப்போ 5 பவர் 10 minus 5 என்ன? 5. ஸோ இப்போ ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 பவர் 5 என்னது? 5 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 5 into 5 into 5 into 5 into 5. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே பார்த்தோம். 5 into 5 into 5 4 டைம்ஸ் 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 625. ஸோ அப்போ it is nothing but 625 into 5. வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க, இல்லை அப்படியே டைரக்டா எழுதினாலும் எழுதுங்க. ஸோ 5 power 4 வந்து 625. ஸோ 625 into 5. 5 5s are 25, இங்க ஒரு 2, 5 2s are 12, 5 2s are 10, 10 plus 2 வந்து 12, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கு. 6 5s are 30, 30 plus 1 எவ்வளோ? 31. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 5 power 5 என்னது? இட் இஸ் நத்திங் பட் 3125. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் வந்து 3125. ஓகே, thank you, thanks for watching.